அழைப்பொண்டு வந்துச்சு. இந்த நண்பன் புத்தூர் சந்தியில் இறந்து கிடக்கிறான் என்ற செய்தி. ஒரு கணம் நான் நிலகலைஞ்சு போனேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னம் என்னோட கதைச்சு பேசி சிரிச்ச இந்த நண்பன் இறந்து கிடக்கிறான் என்ற செய்தியை கேட்டோன்னே என் மனசெல்லாம் சுக்குநூறா போச்சு. அவன் இறந்ததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, வீதி விபத்து. இலங்கையில வருஷம் ஒன்றுக்கு 14,000 பேர் விபத்துகளால் இறக்குறாங்க. நாளொன்றுக்கு சராசரியா 38 பேர் இறந்து கொண்டிருக்காங்க. ஒரு விளையாட்டு வீரன், ஒரு தொழில் முயற்சியாளன், ஒரு கல்வியலாளன் தன் கனவுகள் லட்சியங்களோட பயணிச்சு கொண்டிருக்கீங்க. ஒரு விபத்தொன்று மேற்கொள்ளப்பட்டு இறந்தாலோ அல்லது அங்கவீனமுற்றாலோ அவன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க. அவன் லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் புதைக்கப்படுது. ஒரு சிறிய கவன இனம், ஒரு சிறிய அயண்ட இனத்தால இன்றைக்கு எத்தனை பேர்ட்ட வாழ்க்கை இல்லாம போய் கொண்டிருக்குது. எத்தனை பேர் நிலகுலைஞ்சு போயிருக்கணும் என்றது உங்களுக்கு தெரியுமா? ஆம், வீதி விபத்துக்கள் என்றது முக்கியமாக நாங்கள் சமூகமாகவே மாறிக்கொண்டு வருகிறது. விபத்துக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அது சுகாதாரத்துறையில மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் சமூக பொருளாதார மட்டங்களிலும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. விபத்தை ஏற்பட்டவர் என்றது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விபத்துக்களை தடுக்கிறதுக்கு